இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன லைஃப் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு நியூ மேரிட் கப்பிள், ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்து உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, மொத்த சொத்தும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, லைஃப் லைக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இது வரைக்கும் வாழ்ந்த அந்த சின்ன வீட்டை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் பெரிய வீட்டை பார்த்ததே கிடையாது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ மறுநாள் காலைல ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருங்க, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது, நீங்க தானே பாஸ், நீங்க பொறுமையா போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா நான் பாஸ் தான், ஆனா நான் சீக்கிரமா போனதான் ஆஃபீஸ்ல இருக்க மத்தவங்களும் சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோனுக்கு செமையா போர் அடிக்குது. சரி ஓகே நம்ம போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனா அங்க வேலைக்காரங்க இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கா செம்ம டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து புக் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேலைக்காரமா வந்துட்டு மத்தியானம் உங்களுக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருந்த வேலைக்காரங்களை ஆளை காணும். எங்கடி வீட்டுல இருந்த வேலைக்காரங்களா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான் வேலையை விட்டு அமுச்சிட்டேன், அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லா வேலையுமே நானே பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ செம்மையா கோவப்பட்டுட்டு கத்துறாரு. இவ்வளோ பெரிய வீடு உன்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியும், நீ ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லும் போது, எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு ரொமான்ஸ் பண்ணி அன்னைக்கு நைட் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் டவுட் வந்துட்டே இருக்கு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோ பிஸியா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு கால் பண்ணி, புல்லு வெட்டுற மிஷின் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்குது, வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இங்க ஹீரோக்கா செம்மையா காண்டாகுது, என்ன சொல்றது அப்படின்னே புரியல. நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கமா, அப்புறமேட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த புல்லு வெட்டுற மிஷினை இழுத்து பாக்குறாரு. அது வந்துட்டு ஆன் ஆகிற மாதிரியே தெரியல. செம்மையா காண்டாயிட்டு, சரி நான் ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு உட்காராரு. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஹீரோக்கு கால் பண்றாங்க. இது எப்படி பண்ணும், அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கால் பண்றாங்க. ஹீரோவால ஒர்க் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு ரோபோட் வாங்கி கொடுத்துடலாம், எல்லா வேலையுமே அந்த ரோபோட் பார்த்துக்கும், இந்த பொண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் வாங்குறதுக்கு கூப்பிட்டு போனா, மனிதர்கள் போலவே எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் இருக்கு. அங்க ஜூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் ரோபோட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ரோபோட் உங்களை சந்தோஷப்படுத்தும், நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுக்குமே இந்த ரோபோட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இந்த ரோபோட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியா போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ரோபோட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப, இல்ல நம்ம வீட்டுல நான் மட்டும் தான் அழகா இருக்கணும், அந்த ரோபோட் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம வேணா ஒரு பையன் ரோபோட்டை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது, உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேணா ஒரு பையன் ரோபோட்டை வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. இந்த ரோபோட் பேரு ஹென்றி, இந்த ரோபோட் என்ன விஷயம் சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அவங்களுடைய ஷூவை பிடிச்சி நக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே முட்டி போட்டு நம்ம ஹீரோடைய ஷூவை பிடிச்சி நக்குறான். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பா இந்த ரோபோட்டை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு செட் பண்ணிக்கிறாங்க. அந்த சார்ஜ் போற விஷயம்லாம் அந்த ரோபோட்டை செட் பண்ணிக்குது. இந்த ரோபோட் கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த ரோபோட் கிட்ட அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. இல்ல சின்ன மெக்கானிக்கல் ஃபால்ட் வரும், ஸோ என்னன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எல்லாத்தையுமே நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு போனா அவன் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க போயிட்டு உட்காருங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோனுக்கு செமையாக்கும் வந்துச்சு. இந்த சமைக்கிற வேலை நான் தான் பார்ப்பேன், அவனை பார்க்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லும் போது, அவன் நம்மளுடைய அடிமை மாதிரி, அவன் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் மட்டும்தான், நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் சாப்பாட்டுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன லெட்டர் மாதிரி வச்சிருப்பான். அந்த லெட்டர்ல 2 வரி கவிதை மாதிரி எழுதியிருப்பான். அந்த விஷயம் ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க அப்படியே பாக்குறாங்க. அவன் பாட்டு வேலையை பாக்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த ரோபோட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோன் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தும் போது இவன் பார்த்துட்டான். நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இது போல நான் ட்ரெஸ் மாத்தும் போது அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா அது ஜஸ்ட் ரோபோட் மட்டும் தான், அதை பத்தி தான் பெருசா மைண்ட் பண்ணிக்காத, பெருசா கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆறுதலா பேசிட்டாரு. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் இந்த ரோபோட்டை பத்தி நம்ம ஹீரோன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே நான் வேணா அவங்ககிட்ட பேசி பாக்குறேன், நான் வேணா போயிட்டு அவங்க கூட விளையாடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவத்துல பந்து அடிச்சு விளையாடுவாங்க பாத்தீங்களா, அது போல ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேமுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அப்படியே 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டே இருக்கும்போது சொல்ல போனா அவன் நம்ம ஹீரோ விட சூப்பரா விளையாடுறான். அப்படியே விளையாடிட்டே பேசிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன படைச்சது மனுஷங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி பேசுறான். நம்ம ஹீரோக்கு இவன் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் காலை நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு, அவன் சூப்பரா பேசுறான், நீ வேணா பேசி பழகிப்பாரு, கண்டிப்பா அந்த ரோபோட்டை உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. அடுத்த சீன்லயே அவனுக்கு நம்ம ஹீரோயின் ஹியூமன்ஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறாங்க. அந்த புக்கை கொடுத்துட்டு இந்த புக்கை நீ படிச்சுட்டு அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் படிச்சுட்டு அடிக்கடிக்கு நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துட்டு அந்த புக்கை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து உன்னால குடிக்க முடியுமா, நீ எனக்காக குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், குடிச்சா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா நான் கண்டிப்பா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து சரக்கை வாங்கி குடிக்கிறான். நம்ம ஹீரோயினால இந்த விஷயத்த தாங்கவே முடியல, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் செமையா காண்டா இருக்கு. இவன் என்ன நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே போறானே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. அப்படிதான் இந்த வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்ப கூட நம்ம ஹீரோயின் புருஷன் கிட்ட பேசாம அந்த ரோபோட் கிட்ட பேசுறாங்க. ரோபோட்டை பத்தி பயங்கரமா பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கா செமையா காண்டாகுது, செமையா பொறாமப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னமோ சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு எந்திரிச்சு அப்படியே நடந்து போயிட்டு பார்த்தா ஹென்ரிய வேற ஆளை காணும். நம்ம ஹீரோயின் டபுக்குன்னு ஒரு கம்பியை தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஹென்றி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா அவன் பின்னாடி பேக் யார்டில் அப்படியே அம்மனை கட்டியா படுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் எழுப்புறாங்க. டே மெட்டல் மண்டை உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு கனவு வந்துச்சு, கனவுல நான் மனுஷனா பிறந்திருக்கேன், எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு டே நடுராத்திரில ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல இவன் வெளியே படுத்துக்கிட்டு இருந்தான், இவனுக்கு கனவு வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. இப்ப மறுநாள் காலையே அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த ரோபோட்க்கு கனவுலாம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஜூலியன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதை வந்துட்டு மனுஷன் மாதிரி நடத்தக்கூடாது, அது ரோபோட் தான், ஜஸ்ட் ஒரு மிஷினா பாத்தீங்கன்னா அது மிஷினுக்கான ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த எல்லைக்கு வேணா போகும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ செம்மையா கோவப்பட்டு போயிட்டு ஹீரோனை திட்டாரு. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுற, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரோபோட், அது ரோபோட் மாதிரி பழகு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வருவாரு. அப்ப இவன் பார்த்துடுவான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு துணியை தூக்கி மூடிட்டு உனக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வெக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிட்டான். ஆமா நீ ரோபோட் தானே, நீ மனுஷனா இருந்தா வெக்கப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழட்டி போட்டு சரி ஓகே எனக்கு ஷேவிங் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்துட்டு ஷேவிங் பண்ணி விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ரிம்மரை காமிச்சு இந்த ட்ரிம்மருக்கும் உனக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல, அது வந்துட்டு எனக்கு ட்ரிம் பண்ணுது, ட்ரிம்மிங் மட்டும்தான் பண்ணுது, ஆனா நீ எல்லா வேலையுமே பண்ற, நீ ஒரு மல்டி யூசேஜ் ரோபோட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் ஒரு ரோபோட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் கிட்ட சண்டை போட்டாரு இல்லையா, இந்த பொண்ணை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எல்லாம் கொளுத்தி வச்சு அப்படியே ரொமான்டிக்கா வெயிட் பண்ணிட்டே இருந்தா ஹீரோன் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. இப்போ மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஹென்ரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹென்ரி சொல்றான் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் வர மாதிரி இருக்கு, காதல், துரோகம், சிரிப்பு, சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் உனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனுக்கு அந்த பையன் கூட ஒன்னா இருக்க மாதிரி கனவு வந்து நம்ம ஹீரோன் டப்புன்னு கனவு முழிக்கிறாங்க. என்னாச்சு கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் பயங்கரமா சிரிக்கிறான். நீ ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துதான், நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ ஓரமா நின்று பாக்குறாரு. இங்க நம்ம ஹீரோக்கு செமையா காண்டாகுது, எப்படியாச்சும் இன்னைக்குள்ள இந்த விஷயத்த முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஜூலியனை மீட் பண்ணி என்ன விஷயம் தான் அங்க நடக்குது, அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டி கிட்ட நெருங்கிக்கிட்டே வரான், என் பொண்டாட்டி மேல அவனுக்கு என்னமோ ஒரு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறப்ப என்னையா பேச்சு பேசுற, அவன் ஜஸ்ட் ஒரு ரோபோட் மட்டும்தான், உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அவன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அது மட்டும் தான் அவன் பண்ணுவான், நீ போயிட்டு அவனுக்கு கட்டளை இடு கண்டிப்பா அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ உடனே வீட்டுக்கு போயிட்டு நீ இதுக்கு மேல என் பொண்டாட்டி கூட பேசக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரியை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ஹென்ரிக்கே ஒரு மாதிரி கோவம் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வருது, காதல் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், நீங்க தான் அந்த விஷயத்த பேசி தீர்த்துக்கணும், என்ன நீங்க கண்டிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவன் அந்த ஹென்ரியை கூப்பிட்டு வச்சு இந்த புக்கை படிச்சு காமி அப்படின்னு சொல்லும்போது இல்ல புக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த போட்டு கொடுத்துட்றான். ஹீரோனுக்கு செம காண்டாகுது, ரெண்டு பேருக்கும் செமையா சண்டை வருது, நான் இதுக்கு மேல இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் உன்னை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஷேவிங் பண்ணிவிடு அப்படின்னு சொல்றாரு. இவன் ஷேவிங் பண்ண வரப்ப நீ வந்துட்டு என் ரிவெஞ்ச் எடுக்க பாக்குற, நீ வந்துட்டு ஒரு ஷேவர் யூஸ் பண்ற அப்படின்னா அந்த பிளேட் உன்னை கிழிச்சிச்சு அப்படின்னா அந்த பிளேடை உன்னால பழி வாங்க முடியாது, ஸோ அதே போல என்னையும் உன்னால பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேவ் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் டிக்கிலோ விளையாட
ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சாரிமா என்ன மன்னிச்சிரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியல, புது வீடு புது பிசினஸ் செட் ஆக கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், ப்ளீஸ் மன்னிச்சிரு, திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா ஹென்றி கிட்ட சரி ஓகே எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். இப்போ ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போய் சோகமா உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீரோ வீட்டுக்கு வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்லங்க திடீர்னு ஹென்றி என்ன கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு செம்மையாக்கும் அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா இருப்ப, நீ என்ன எதிர்பார்க்கறியோ அந்த விஷயம் தான் அந்த ரோபோட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை திட்டி விட்டு கீழே போயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய பொண்டாட்டியை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி. நம்ம ஹீரோக்கு தான் கை வலிக்குது. சரி ஓகே மறுபடியும் போயிட்டு சார்ஜ் போட்டுக்கோ, இதுக்கு மேலே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே வந்துட்டாரு. இப்போ அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த ரோபோட்டை மறுபடியும் திருப்பி அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஜூலியன்ட் வந்துடுவான், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹென்றி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன திருப்பி அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீ கொஞ்சம் சரியில்லை, போயிட்டு சரியாயிட்டு திரும்பி வா, அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வேற ஒரு ரோபோட்டை வாங்கிக்க போறோம் அப்படின்றப்ப என்கிட்ட எந்த தப்புமே இல்லை, நான் கரெக்டாக இருக்கேன், உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட பாருங்க அந்த ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டேன், அந்த கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னது தான் நம்ம ஹீரோனுக்கு செம்மையா பத்திக்கிட்டு எரியுது. அடப்பாவி எனக்கே துரோகம் பண்றியா, அதுவும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நம்ம ஹீரோன் வெளியே போனால் அங்கே ஜூலியன்ட் வரான். நீங்கள் உள்ள போங்க, இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வெளியே போகிறாங்க. இப்போ ஜூலியன்ட் உள்ள போயிட்டு பார்த்தா ஹென்றி எங்க கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ கீழே போடா, உன்னுடைய ரூமுக்கு போடா அப்படின்றப்ப இல்லை நீ போய் சொல்கிறேன், நீ ஒரு பொய்க்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோன் இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு சும்மா கத்துன்னு கத்துனாங்க. செம்மையா சன் நடக்குது, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட ஒன்னா இருக்கியா, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போட்டுறாங்க. கடைசியா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி ஓகே எல்லா பிரச்சனையுமே அந்த ரோபோட்டால் தான், அந்த ரோபோட்டை வந்து நம்ம திருப்பி கொத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜூலியன்ட்டையும் ஆளக்கானும் அந்த ரோபோட்டையும் ஆளக்கானும், ஆனா வெளியே கார் மட்டும் நிற்குது. இவங்க அப்படியே வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பையன் பின்னாடி நிற்கிறான். நம்ம ஹீரோன் ஒரு கத்தி எடுத்துக்கு ரெண்டு பேரும் அங்கே போறாங்க. பார்த்தா அந்த பையன் அப்படியே நியூடா நிற்கிறான். நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு எங்க ஜூலியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன திருப்பி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கும்போது ஆமா நீ என் குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணிட்ட, உங்ககிட்ட எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு, உன்னை திருப்பி கொடுக்க போறோம், ஜூலியன்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜூலியன்ட் எங்க போனான்னு தெரியல, அவன் பெரிய பொய்க்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கத்தி அங்கேயே தூக்கி போட்டு நம்ம அந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே ஓபன் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்க எல்லாரையுமே தத்தெடுத்து இல்லை எங்கேயாச்சும் வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து கடத்திக்கிட்டு வந்து இங்கே வச்சு நீங்க ஒரு ரோபோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு வளர்த்துருக்காங்க. இப்போ வளர்த்து வித்துருக்காங்க. இவங்க எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இவங்க ரெண்டு பேருக்கா அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது, என்ன அப்படின்னே புரியல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம், அங்க ரோபோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூப்பிட்டு போனா அந்த ஜூலியன்ட் அங்கதான் இருப்பான். டப்புன்னு கண்ணை தூக்கிட்டு வந்து போலீஸ் எல்லாருமே டப்புன்னு சொல்லிட்டு தள்ளுறான். இவங்களுக்காக ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியா அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், நான் என்னுடைய புள்ள மாதிரி வளர்த்தேன், நீங்க எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போறப்ப டக்குன்னு அந்த பையன் ஓடி வந்து இவனையே போட்டு போலன்னு பிறந்து அநியாயமா எங்களை ஏமாத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சாகடிச்சுட்டு அப்படியே அந்த பையன் ஓடி போயிட்டு கத்தியை தூக்கி வயிற்றுல குத்தி கிழிக்கிறான், ரத்தமா ஊத்துது. இப்ப ஹீரோன்னு அழுதுகிட்டே கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. அவன் மன்னிப்பு கேட்கிறான், எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன், என்னுடைய காதல் ஃபீலிங் எல்லாத்தையுமே நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொத்துன்னு கீழே வந்து செத்து போறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் செம்மையா அழுகுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு குட்டி பையன் ஓடி வரான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல. இப்போ அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், என் பையனுக்கு நாங்கள் எதுக்கு ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம் அப்படின்னா அந்த பையன் கண்டிப்பாக வளர்ந்து எனக்கு எதுக்குப்பா ஹென்றின்னு பேர் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு பேர் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.